ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராய் இயேசு உங்கள் ஆசீர்வதிப்பாராக. லேயாள் ஒரு நாள் அவர் ஒவ்வொரு தன் புருஷனை சிநேகிக்கிறார். எப்படியாவது தன் புருஷன் என் மேல் சிநேகமாய் இருப்பார் என்று சொல்லி புருஷன் மேல் சிநேகமாய் இருக்கிறார். அவளும் தன்னுடைய புருஷனுடைய சிநேகத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஆனால் அவனுடைய புருஷனுடைய சிநேகமோ லேயாளுக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறாள். ஆனால் ஒன்றிலும் அவள் திருப்தியாகவில்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம், 4வது ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார். அந்த குமாரனுக்கு பெயர் இடுகிறார், நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி. அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, இந்த வீடியோ வாயிலாக இந்த லேயாள் சொல்றாள், நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்ன அந்த ஸ்திரியை கர்த்தர் அவளை கல்லறைக்கு யாக்கோபுக்கு அடுத்த கல்லறையில் போய் சேரும்படி கர்த்தர் செய்தார். அவளுடைய பெயர் நிலைத்திருக்கும்படி செய்தார். கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்ன ஒவ்வொரு நபர்களையும் அவளுடைய ஒவ்வொருத்தருடைய பெயரையும் நிலைத்திருக்க செய்திருக்கிறார். அதே போல யோசபாத் என்ற ஒரு ராஜா மனிதர்களை பார்த்து, மோவாப் ராஜா ஒரு பக்கம், அமோன் ராஜா ஒரு பக்கம், இவர்கள் 2 பேரும் திரள் கூட்டமாக வரும் பொழுது அந்த இடத்துல அவன் சொல்றான், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்று சொல்லி கர்த்தரை துதிப்பதற்கென்று யுத்தத்திற்கு போவதற்கு, யுத்த களத்துக்கு போவதற்கு யுத்தத்தின் ஆயுதங்களை கொடுக்காமல் கர்த்தரை துதிக்கக்கூடிய ஆயுதங்களையே கொடுத்தான். அப்பொழுது அந்த இஸ்ரவேலர்களுக்கு எதிர்த்து வந்த அந்த ஜனங்களுக்குள் சிதர்வு ஏற்பட்டுச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லேயாள் கர்த்தரை துதிப்பேன் என்று ஒரு உறுதி எடுத்தால் அந்த இடத்துல அவளுடைய பெயர் நிலைத்திருக்க செய்தார். யோசபாத்து கர்த்தரை துதிப்பதற்கு முன்பதாக அவன் ஜனங்களை நிலைநிறுத்தினான், அவன் ஜெயம் பெற்றான். அன்புக்குரிய சகோதரனே, நீயும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி நீயும் கர்த்தருக்காக எழும்பி நீ கர்த்தரை துதிப்பாயானால் கர்த்தர் உன்னுடைய பெயரையும் உனக்கும் ஜெயம் உண்டாக கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா.